இந்த பூண்டையும் வெங்காயத்தையும் வச்சு நல்லா வந்து நம்ம டேஸ்ட்டான வந்து காரக்குழம்பு வச்சோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கல்ல. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு இந்த பூண்டு வெங்காய குழம்பு வந்து எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவோட கம்மியான அளவு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மெயினாக வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ஒரு 3-4 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் தாளிச்சுக்குங்க. ஒரு 20 பல்லு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. நான் 4 பேருக்கான பூண்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதனால் ஒரு 20 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயத்தை அதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க. வாக்கில் கட் பண்ணி எல்லாமே நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்னதாக ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா ஃபைனாக வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சோம் இல்லையா புளி, அதையும் கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து சாம்பார் தூள் இல்லை குழம்பு தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவு வந்து இருந்தால் போதும். குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு சுகரும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணும். நல்ல மனமான டேஸ்ட்டான பூண்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.